அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமண நட்சத்திர பொருத்தம் மற்றும் ஆண் நட்சத்திரங்களுக்கு ஏற்ற பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் எவை என பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். திருமணத்தின் போது பார்க்க வேண்டிய முக்கியமான பொருத்தங்களில் ஒன்றுதான் நட்சத்திர பொருத்தம். அப்படியான திருமண நட்சத்திர பொருத்தம் தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். திருமணம் 1000 காலத்து பெயர் 10 பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைப்பார்கள். எந்த நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரம் சரியாக வரும் என்பதை பார்ப்பது முக்கியம். நட்சத்திர பொருத்தம் அட்டவணையை பார்த்து பெண் நட்சத்திரத்திற்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் எவை என்பதை அறிய முடியும். நட்சத்திரங்கள் மொத்தம் 27 நட்சத்திரம் ஆகும். ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்களை கொண்டவை. பாதம் வாரியாக ஆண் நட்சத்திரங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் எவை என பார்க்கலாம். முக்கியமாக ஆண் நட்சத்திரங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் முக்கியமாக ஆண் நட்சத்திரமான அஸ்வினி பரணிக்கு மிருகசீரிஷம் புனர்பூசம் இது பெண் நட்சத்திரங்களுக்கு உத்தமம். அடுத்ததாக பரணி ரோகிணி சுவாதி உத்திரட்டாயணம் 2 3 திருவோணம் அஸ்வினி. அடுத்ததாக கார்த்திகை 1ஆம் பாதம் சித்திரை 3 4 அவிட்டம் 1 2 கார்த்திகை 2 3 1 4ஆம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை 1 கேட்டை அவிட்டம் 3 4 ரோகிணி மிருகசீரிஷம் 1 2 உத்திரம் அனுஷம் உத்திரட்டாதி மிருகசீரிஷம் 3 4ஆம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் அஸ்தம் சுவாதி பூரட்டாதி 4 ரேவதி திருவாதிரை பூசம் உத்திரட்டாதம் 1 உத்திரட்டாதி மிருகசீரிஷம் 3 4 புனர்பூசம் 1 2 4 பாதங்கள் பூசம் சுவாதி பூரணம் உத்திரடாதம் ரேவதி புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் அனுசம் பரணி ரோகிணி. அடுத்ததாக பூசம் உத்திரம் அஸ்வினி புனர்பூசம் 4 உத்தமம் 12 ஆயில்யம் அஸ்தம் அனுஷ்யம் பூசம். அடுத்ததாக மகம் சித்திரை அவிட்டம் 3 4 பூரம் உத்திரம் அஸ்தம் சுவாதி உத்திரட்டாதம் திருவோணம் 1. அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதம் பூராடம் ரோகிணி மிருகசீரிஷம் பூரம் உத்திரம் 2 3 4ஆம் பாதங்கள் பூராடம் அதற்கு திருவோணம் ரேவதி அஸ்தம் உத்திரட்டாதம் உத்திரட்டாதி மிருகசீரிஷம் 3 4. அடுத்ததாக சித்திரை 1 2ஆம் பாதங்கள் விசாகம் 4 திருவோணம் ஆயில்யம் ஆகும். சித்திரை 3 4ஆம் பாதங்கள் விசாகம் திருவோணம் சதயம் ஆயுள்யமாகும். சுவாதி அனுசம். அடுத்ததாக புரட்டாதி 1 2 3 4 புனர்பூசம் ஆகும். அடுத்ததாக விசாகம் விஷாகம் 1 2 3 பாதங்கள் சதயம் ஆயில்யம் விசாகம் 4ஆம் பாதம் சதயம். அடுத்ததாக அனுசம் உத்திரட்டாதம் 2 3 புரட்டாதி ரேவதி உத்திரம். அடுத்ததாக கேட்டை திருவோணம் அனுசம். அடுத்ததாக மூலம் அவிட்டம் கார்த்திகை 1 மிருகசீரிடம் 3 4. அடுத்ததாக பூராடம் உத்திரட்டாதம் திருவோணம் அஸ்வினி திருவாதிரை சுவாதி உத்திரம் 2 3 4ஆகவே பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக புரட்டாதி 1 2 3ஆம் பாதங்கள் உத்திரட்டாதி ரோகிணி பூசம் அனுசம் பூராடம். அடுத்ததாக புரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி பூராடம் திருவோணம் ரோகிணி பூசம். அடுத்ததாக உத்திரட்டாதி ரேவதி புனர்பூசம் உத்திரம் 2 3 4 உத்திரட்டாதம் புரட்டாதி 4. அடுத்ததாக ரேவதி பரணி பூஷம் அஸ்தம் பூராடம் உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்ப நீங்கள் ஆண் மகன் பெண் மகனுக்கு இணையான நட்சத்திரம் வந்து பார்த்தால் கண்டிப்பாக நீங்கள் திருமண ஏற்பாடுகள் தாராளமாக செய்யலாம். முக்கியமாக இந்த நட்சத்திர பொருத்தம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது முக்கியமாக பார்த்து பெரியவர்கள் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்யப்படுகின்றன. அடுத்ததாக ஊர்களில் இருக்கும் அம்மன் கோவில்களிலும் வாக்கு அடிப்படையில் வந்தாலும் திருமணங்கள் நடத்தப்படுகின்றன. எது எப்படி இருந்தாலும் முக்கியமாக திருமண பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் மற்றும் தெய்வ வாக்கு அவ்வளவு இல்லை என்றால் குலதெய்வ வழிபாடு செய்து குலதெய்வத்திடம் வாக்கு கேட்டும் நீங்கள் தாராளமாக திருமணம் செய்யலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.